வணக்கம் என் அன்பு தங்கைகளா தம்பிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 வீடியோஸ்ல நம்ம பேசியிருப்போம். இன்டகிரேஷன்ஸ் எப்படிலாம் பண்ணணும், டிஃபரன்ஷியேஷன்ஸோடைய ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் சம்ஸ்ல எடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். கண்டிப்பா அந்த 2 வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோஸ்ல ஒரு சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். மேத்ஸ் குரூப்பா இருக்கக்கூடிய பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, டைரக்டாவே நீங்க இந்த வீடியோவை பார்க்கலாம். ஸோ இன் கேசஸ் நான் பியூர் சயின்ஸ் குரூப் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒரு பையனோ பொண்ணா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த 2 வீடியோஸை நீங்க பார்த்துட்டு வந்தாதான் இதுக்குள்ள நம்ம போக முடியும். ஓகே, ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா இன்டகிரேஷன்ஸும் டிஃபரன்ஷியேஷன்ஸும் ஒன்னோட ஒன்று ரெண்டுமே ரெசிப்ரோகேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தேன். அதாவது பார்த்தோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டும் இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு பார்ட்டும் நம்ம இங்க இருந்து இந்த பார்ட் வரலாம், இன்டகிரேஷன்ல இருந்து நம்ம டிஃபரன்ஷியேஷன் பார்ட் வழியே போகலாம். ஒன்னோட ஒன்று நமக்கு ரெசிப்ரோகேட்டான பார்ட் அது எப்படின்றத இப்பதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன எடுத்து வேணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு டேர்ம் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், தென் ஃபைனலா வெலாசிட்டி, தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஸோ இந்த 3 பார்ட் தான் பத்தி தான் நம்ம இங்க ஃபுல்லாவே நம்ம டிஸ்கஸ் பண்ணவே போறோம். இன் கேசஸ் நம்ம கிட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க நம்ம கிட்ட வெலாசிட்டி கேட்கறாங்க, இல்ல வெலாசிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, வெலாசிட்டில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் கேட்கறாங்க. எப்படின்னா ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்து வெலாசிட்டி அல்லது வெலாசிட்டில இருந்து பார்த்தோம்னா ஆக்சலரேஷன், இந்த மாதிரி பாயிண்ட் நம்ம கிட்ட வந்தது அப்படின்னா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா எக்ஸ் இப்படிதான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 5t square plus of 3t minus 2 இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. This is called displacement. So displacement with respect to இது டைம்ல இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், இது வெலாசிட்டியா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன் அப்படின்றத வெலாசிட்டியோட ஃபார்முலா. அப்போ இது எப்படி எழுதலாம், dx by dt ன்னு எழுதலாம். கரெக்ட் இல்லீங்களா? சோ dx by dt ன்றது வெலாசிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒண்ணு. அப்போ dx by dt பைல எப்பவுமே வந்தது அப்படினாலே அதனால ஒரு டிஃபரன்ஷியேஷன் டேர்ம் சொல்லிட்டேன். அப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம வெலாசிட்டி வந்தோம் அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதே போல வெலாசிட்டில இருந்து நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்கணும். அப்ப வெலாசிட்டிக்கு பாத்தீங்கன்னா இப்போ வெலாசிட்டில இதுவும் அந்த மாதிரி தான் கொடுத்திருப்பாங்க. எதனா ஒரு 3t square minus 2t அப்படின்னு எதனா கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து அவங்க என்ன கேட்டுடுவாங்க, find its acceleration அப்படின்னு கேட்குறாங்க. So acceleration ஓட ஃபார்முலா என்ன, change in velocity by time taken அப்படின்றது acceleration ஓட ஃபார்முலா. தென் இதை நம்ம எப்படி எழுத போறோம்னா dv by dt. அப்போ இது என்ன கிடைச்சிரும், நமக்கு acceleration கிடைச்சிரும். இங்கேயும் பாத்தீங்கன்னா by dt தான் போடுறோம். அப்ப இதுவும் நம்ம என்னன்னு பார்க்க போறோம், டிஃபரன்ஷியேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். புரிஞ்சுதுங்களா எப்படி டிஃபரன்ஷியேஷன் எடுக்கணும்? இப்போ வெலாசிட்டி அப்படின்ற ஒன்று கொடுத்துட்டு ஆக்சலரேஷன் கேட்டாலோ இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று கொடுத்து வெலாசிட்டி கேட்டாலோ நம்ம இந்த பார்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ டைரக்டாவே கேட்டுருவாங்களா அப்படின்னா அப்படியும் கேட்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்க இருந்து ஆக்சலரேஷன் என்னன்றதும் கேட்பாங்க. அப்போ டபுள் த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்து வெலாசிட்டி வரணும், வெலாசிட்டில இருந்து அடுத்து நம்ம ஆக்சலரேஷனுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். பாயிண்ட் ஜம்ப் பண்ணி தான் வர முடியும். இந்த மாதிரி டைரக்டா வந்து முடியும். நம்ம டைரக்டா சும்மா போட்டுருக்கேன், ஜம்ப் பண்ணி தான் ஒரு பாயிண்ட்டை ஜம்ப் பண்ணி தான் வர முடியும். ஸோ இப்படி வந்தோம் அப்படின்னா இது என்னடா பார்த்தோம், இது பார்த்தோம்னா டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கு அப்படின்னா இன் கேசஸ் அவன் வெலாசிட்டி அப்படின்ற ஒரு டேர்மை கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேட்டாலோ இல்ல ஆக்சலரேஷனை கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்டாலோ இல்ல ஆக்சலரேஷனை கொடுத்துட்டு டைரக்டா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேட்டாலோ, அதாவது இந்த மாதிரி இங்க இருந்து இங்க அப்படி இல்லைன்னா டைரக்டா இங்க இருந்து இங்க இந்த மாதிரி போனா இது எல்லாமே இன்டகிரேஷன் ஃபார்மேட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ ஆக்சலரேஷன் நம்மகிட்ட ஒன்று கிடைக்கிறோம். ஆக்சலரேஷன் என்ன ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, இப்போ உதாரணமா 3t square minus 2t அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வெலாசிட்டி என்னன்றது கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஆக்சலரேஷன் நம்ம எப்படி எழுதலாம், ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் dv by dt velocity by time taken அப்படின்றது ஆக்சலரேஷன். அப்ப dv by dt ன்னு போடலாம்ல, a க்கு பதிலா இங்க என்ன வரும் 3t square minus 2t ன்னு போடலாமா, காமன் இல்லையா, எதுவும் பிரச்சனை இல்லமா. இப்போ இங்க பாருறோமா, இப்போ இந்த dv நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 3t square minus 2t இந்த dt கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா இங்க dt ன்னு வந்துரும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த டிஃபரன்ஷியேஷன் இந்த dt ன்ற ஒரு பார்ட் டிவைட்ல வந்தா இது டிஃபரன்ஷியேஷன். இதே இந்த dt மல்டிபிள்ல இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருந்தேன், இன்டகிரேஷன் அப்படின்றது சொல்லியிருந்தேன். அப்ப இது இன்டகிரேஷன் பார்ட்ல வரும். இப்படிதான் நம்ம இன்டகிரேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். அப்ப இங்க இருந்து நம்ம போச்சுன்னா இது எல்லாமே நம்ம என்ன போடுவோம், this is integration. இதுதான் ரெசிப்ரோகேட்னு சொன்னேன். இங்க இருந்து இப்படி வந்தா டிஃபரன்ஷியேஷன்,
வெலாசிட்டில இருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் போனா இன்டகிரேஷன். ரெண்டுமே ஒவ்வொன்றுக்கும் ரெசிப்ரோகேட்டா இருக்கக்கூடிய டேர்ம். முதல்ல இந்த விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா இருக்கணும். இப்போ நெக்ஸ்ட் இதுலயே வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமா அண்ட் மினிமா அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ, ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்போ அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது மேக்ஸிமம் வேல்யூவா மினிமம் வேல்யூவா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 the times வந்து அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ உதாரணமா d ஸ்கொயர் x பை சரிங்களா, ஸோ dy ஸ்கொயர் எப்படி இருக்குன்னு எடுத்து. ஸோ 2 the times மீன்ஸ் என்னன்னா dx ஒரு டைம் y ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு திரும்ப அதே மாதிரி dx திரும்ப ஒரு y ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர் 0க்கு கிரேட்டரா இருந்தா, 0 விட நல்லா புரிஞ்சுங்க, 0 விட நம்ம கிரேட்டரா இருந்தா இது பெரிய வேல்யூ இல்லையா, இந்த மாதிரி இருந்தா இத மினிமம்னு எழுதணும். திஸ் இஸ் மினிமம். இப்போ இதே கேஸ் செகண்ட் கேஸ்ல பார்த்தோம்னா d ஸ்கொயர் x டிவைடட் பை dy ஸ்கொயர் லெஸ்ஸர் தென் 0 இருந்தா, அதாவது 0 பெருசு, இந்த நம்பர் எப்படி இருக்கும் 0 விட கம்மியா இருக்கும், -3 -5 -2 அந்த மாதிரி இருந்தா இது மேக்ஸிமமா இருக்கும். என்னடா இது குழப்பமா இருக்கு, ஏன்னா இது நெகட்டிவ்ல போனா அப்போ பெரிய நம்பர் தான், இப்போ சாரி சின்ன நம்பர் இல்லையா நெகட்டிவ்ல இருந்தா, ஸோ நெகட்டிவ்ல இருந்தா சின்ன நம்பர் தான் மினிமம் தான் வரணும், இப்படி எப்படி மேக்ஸிமம் போடுறாங்க இங்க எப்படி மினிமம் போடுறாங்கன்னு முதல்ல ஒரு டவுட் இருக்கும். இதை தான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் மூலியமா வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண நான் விருப்பப்படுறேன். சரிங்களா, இப்போ உதாரணமா இப்போ எடுத்துக்க ஒரு ஈக்குவேஷன், நான் என்ன ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன் அப்படின்னா 2x ஸ்கொயர். ஓகே, ஸோ 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 அப்படின்ற ஒரு மைனஸ் ஆஃப் 2 ஆர் மைனஸ் ஆஃப் 3 எதனா எடுத்துங்க நம்ம விருப்பம். 2x ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 3 அப்படின்ற ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எடுத்துங்க. அடுத்த ஒரு ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம் 2x ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 3 மைனஸ் ஆஃப் 2x ஸ்கொயர். இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. சரியாமா, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் முதல்ல நம்ம சால்வ் பண்றோம். அப்புறமா நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போகும். ஃபர்ஸ்ட் y ஈக்குவல் டு எல்லாமே y க்கு தான் சமம், இதுவும் y க்கு தான் சமம். இப்போ y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 3 னு ஒரு ஈக்குவேஷன். தென் இது y ஈக்குவல் டு 3 மைனஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் னு இன்னொரு ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் dy by dx ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் dy by dx. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும் 2x ஸ்கொயர் 2 முன்னாடி வந்துனா 2 2 is 4x மைனஸ் இந்த பாயிண்ட் என்ன ஆயிடும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இது 0 வா ஆயிடும். ஏன்னா கான்ஸ்டன்ட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0 தான் இருக்கும். அகைன் இப்போ இங்க d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் திரும்ப ஒரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளோட ஆன்சர் இங்க என்னவா கிடைக்கும்னா 4 மட்டும் தான் கிடைக்கும். ஏன்னா x வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் 1 ன்னு கிடைச்சிரும். தென் அப்ப 4 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். அதுவே இங்க பாருங்க பாப்போம், இங்க dy by dx நம்ம போட்டோம் அப்படினா ஆன்சர் 0 minus of 4x ன்னு 0 minus of 4x. இப்போ இங்க அகைன் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ன்னு போட்டோம் அப்படினா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும் போது -4 தான் கிடைக்கும். அப்ப இந்த -4 ன்னு கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படினா இது மேக்ஸிமமா இருக்கும். நெகட்டிவ்ல இருக்கக்கூடியது பாசிட்டிவ்ல இருக்கக்கூடியது எப்படி இருக்கும் அப்படினா இது மினிமமா இருக்கும். சோ இந்த கண்டிஷன்ஸ் சரி கிராஃப் போடுமா. சோ இதுக்கு ஒரு கிராஃப் பார்த்தோம் அப்படினா அதுக்கு ஒரு தெளிவாயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் இங்க அடுத்த கிராஃப் ரெண்டு கிராஃப் தான். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க, முதல்ல இது இந்த கிராஃப்க்கு 2x ஸ்கொயர் மைனஸ் 3 ன்றது எடுத்துப்போம். இந்த கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 3 மைனஸ் ஆஃப் 2x ஸ்கொயர் அப்படின்றது இந்த கிராஃபை ரெப்ரசன்ட் பண்றது. இது 2x ஸ்கொயர் மைனஸ் 3 இந்த கிராஃப். சரிங்களா, ரெண்டுமே வெவ்வேறு கிராஃப். ஏன்னா இது உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வந்தேன். சரிங்களா, முதல்ல நம்ம என்ன எடுத்த உடனே இதுல xல நம்ம 0ன்ற ஒரு டேர்ம் அப்ளை பண்றோம். அப்ப y னுடைய வேல்யூ இதுல என்னவா இருக்கும்னு நினைச்சு பாரு. இப்ப xல 0 அப்ளை பண்ணா y னுடைய வேல்யூ -3 ஆ இருக்கும். இந்த -3 ன்றதுல இந்த -3 தான் அதோட வேல்யூவா இருக்கும். சோ xல 0 y ல -3. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், x க்கு 1 ன்னு அப்ளை பண்ணுங்க. சோ x க்கு நம்ம இங்க 1 ன்னு அப்ளை பண்ணா 1 ஸ்கொயர் னுடைய வேல்யூ என்னடா 1 தான். 1 * 2 என்ன வர போகுது 2. 2 minus of 3 என்ன வர போகுது -1 ன்னு வர போகுது. அப்போ இது -1 இந்த இடத்துல இருக்கு அப்படினு அர்த்தம். this is -2 and -1. இந்த -2 இங்க -1 அப்ப இங்க -1 இங்க இருக்குன்னு அர்த்தம். சரிடாமா, இந்த கிராஃப்ல அந்த மாதிரி பாத்து. சரிங்களா, இந்த பாயிண்ட் ஒரு நிமிஷம் this is -2 and -1 -1ல இருக்கு. நம்ம இந்த -1 அப்ப நம்ம x க்கு என்ன கொடுத்திருக்கோம் அப்படினா 1 கொடுத்திருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா this is -1 இந்த பக்கம் இருக்கக்கூடியது 1 இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 3. இது -2 இது -3.
சரிங்களா? கொஞ்சம் பாக்குற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் தெளிவா பாத்துக்கிடாது. புரியுதா? ஃபர்ஸ்ட் 0ல இருக்கும்போது நம்ம பாயிண்ட் இங்க இருந்தது, இந்த பிளாக் டாட் வச்சிருக்கோம் இல்லையா, -3ல இருந்தது. x க்கு 0 சால்வ் பண்ணோம்னா அடுத்து x க்கு வந்து நம்ம 1 ன்னு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 - 3 தான் வரப்போகுது. 2 - 3 is nothing but -1. அப்போ x க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 ன்னு சால்வ் பண்ணோம்னா -1. இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வரப்போகுது. இதே கேஸ் x -1 நீங்க சால்வ் பண்ணினா கூட சேம் இதே ஆன்சர் தான் வரப்போகுது. -1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 1 ஸ்கொயர் 1 தான். 1 × 2 2 - 1 இதே -1 தான். இப்போ இந்த பாயிண்ட் இங்க வரும். அப்போ இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னா இது இங்க இருந்து இந்த கிராஃப் இங்க இருந்து இது இப்படி போயிடும், ஒரு நாம மாதிரி வந்திருக்கா. சரியாமா? இப்போ அடுத்த கேஸ் போங்க. இப்போ 2 போட்டு பாரு பாப்போம். 2 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 4. 4 2s ஆர் என்ன வரப்போகுது? 8 வரப்போகுது. இது மொத்தமா ஈக்குவல் டு y க்கு தான் சமம் இல்லையா? அப்போ 2 ஸ்கொயர் x க்கு வந்து நம்ம 2 ன்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு 2 ஸ்கொயர் வேல்யூ 4. 4 2s are 8. 8 - 3 5 ன்னு வரப்போகுது. அப்ப 2 கொடுத்தா y னோட வேல்யூ இந்த இடத்துல இப்ப 5 இருக்குன்னு எடுத்துங்க. அப்போ 2 கொடுக்குறோம் அப்படின்னா y னோட வேல்யூ நமக்கு இங்க 5 ன்னு வரும். அப்ப இந்த கிராஃப் திரும்ப இது கூட மல்டிப்ளை. சேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த -2 கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளோட ஆன்சர் என்ன வரப்போகுது? 5 தான் வரப்போகுது. அப்போ அதே போல வந்து -2 கொடுத்தோம்னா இங்க 5 நமக்கு இங்க வரப்போகுது. அப்போ இது இந்த மாதிரி. சோ புரியுதுங்களா? இப்போ இந்த கிராஃப் இப்படி வந்திருக்கா, அதே கிராஃப் இங்க வாங்க. இப்படி வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ -1 -2 -3 ஸோ 1 இது 2 இது 3 இது -1 இது -2 இது -3. ஸோ இந்த பார்ட் 1 2 this is 3 இப்படி இருக்கு. இப்போ x க்கு 0 கொடுத்துட்டீங்க அப்படின்னா y னோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 3 ன்னு இங்க வரும் பாயிண்ட். பக்காவா? ஓகேவா? இன் கேஸ் x க்கு 1 ன்னு கொடுத்தீங்கன்னா 1 ஸ்கொயர் வேல்யூ என்ன வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. So 2 × 1 1 3 - 1 என்ன வரப்போகுது? 1 கிடைக்க போகுது. அப்போ x க்கு 1 கொடுத்தா y க்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். இங்க தான் வரும். அதே போல x க்கு -1 கொடுத்தாலும் y க்கு நமக்கு இங்க தான் கிடைக்கும். -1 தான் கிடைக்கும். இதே நீங்க 2 கொடுத்து பாருங்க. 2 கொடுத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் ஓட வேல்யூ 4. 4 2s are 8. So 3 - 8 வந்து பாத்தீங்கன்னா -5 ன்னு கிடைச்சிரும். அப்போ 2 ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்க -5 வரக்கூடிய இடத்துல இருந்து இப்படி போய்டும். இந்த பாயிண்ட்ல 2 ன்னு கொடுத்தா 5. அப்ப இந்த கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி போகும். அப்ப இங்க இருந்து பெண்ட் ஆகி அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த -5 வரும். தென் இந்த பாயிண்ட் இந்த மாதிரி இப்படி போயிடும். ரெண்டு கிராஃப்னுடைய டிஃபரன்ஸ் நம்ம புரியுதுங்களா? இந்த கிராஃப்னுடைய டிஃபரன்ஸ் இந்த கிராஃப்னுடைய டிஃபரன்ஸ். அப்போ 3 - 2x² நம்ம போடும்போது நம்ம என்னன்னு பார்த்தோம்? மேக்ஸிமம்னு பார்த்தோம்ல. அப்ப இதுதான் சொல்றேன். இங்க பாருங்க, அப்ப பீக் பாயிண்ட் இதுதான் மேக்ஸிமம் பாயிண்ட். இது மேக்ஸிமம். இது பாருங்க பாப்போம். 2x² - 3 2x² - 3 என்ன கிடைச்சது? மினிமமா இருக்கு. இது இதற்கு மினிமம். அதுக்கு அப்புறமா இது உயர்ந்தனே போகுது. இது உயர்ந்தனே போகுது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? இது மினிமமா வரும். சோ இந்த கான்செப்ட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆர் மினிமம் அப்படின்றத அவங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். ஒரு சில கொஸ்டின்ஸை இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கறதும் இருக்கணும். சரியா? ஓகேவா? புரிஞ்சது இல்லையா? நெக்ஸ்ட் போலாமா? சம்ஸ்தாப் நம்ம பார்க்க வேண்டியதா. இப்போ இங்க நம்ம ஒரு சம்ம பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சம் கொஞ்சம் ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு சம் தான், ஈஸியே கிடையாது. ஏன்னா ஈஸியா இருக்கக்கூடிய சம்ஸ்லாம் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய பேசிக்ஸை நிறைய சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால கொஞ்சம் ஹார்டா இருக்கக்கூடிய சம்ஸ் இதில் ரெண்டு மட்டும் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டு போதும்னு நினைக்கிறேன். இங்க கவனிடா, the relationship between time t and distance x for a moving particle என்ன கொடுத்துட்டாங்க? t = alpha x square plus of beta x அப்படின்றது கொடுத்துட்டாங்க. where alpha and beta are constant. if v is the velocity and the distance x, then the retardation of the particle அப்படின்னு கொடுத்துட்டாங்க. so retardations அப்படின்றது என்னன்னு சொன்னோம்? acceleration உடைய நெகட்டிவ் டேர்ம் தான் retardation சொல்லியிருந்தோம். அல்லது deceleration அப்படின்றது தான் நம்ம retardation அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அவங்க கொடுத்திருக்கூடியது இவன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம 4 ஆப்ஷன்ஸ், இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல எது சூஸ் ரைட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இங்க கவனிங்க, t = alpha x square plus beta x அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? x ஆல எல்லாத்தையுமே நம்ம இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். நல்லா கவனிச்சிங்க, இந்த இடத்துல t இருக்கு. சோ டைம் தான் இருக்கு. t வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மென்ட்டால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சோ டிஸ்பிளேஸ்மென்ட் டைமால டிஃபரன்ஷியேட் பண்ணல. அதுதான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்லிப்போம். dx/dtன்றது என்னது? வெலாசிட்டி. ஆனா இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா dt ய dx ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். சரிங்களா? உல்டாவா வரப்போகுது. அப்ப d alpha x square plus of beta x divided by dx ன்னு நம்ம போடுறோம். இதோட ஆன்சர் என்ன நம்ம பார்ப்போது? so dt/dx அப்படின்றது என்ன? reciprocal of velocity. velocity னுடைய reciprocal தான் dt/dx. அப்ப 1/velocity = so இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப alpha x square டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 × alpha x 2 - 1 என்ன வரப்போகுது? வெறும் 1 மட்டும் தான் வரப்போகுது. this is 1 plus
பீட்டா இன்டூ எக்ஸ், எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வெறும் 1 மட்டும் தான். கேட்கலாமா? அப்போ 2 alpha x plus of beta. அப்போ velocityன்றது என்ன வரப்போகுதுன்னா velocity is nothing but 1 divided by 2 alpha x plus of beta ன்னு வரப்போகுது. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மேல எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா 2 alpha x plus of beta inverse ன்னு எழுதிக்கலாம். புரியுதா? inverse ன்னு எழுதிக்கலாம். So this is the velocity. So velocity is nothing but 2 alpha x plus of beta inverse. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க? ரிட்டார்டேஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப திரும்ப அகைன் ஒன் டைம் நம்ம என்ன பண்ண போறோம்? அக்சலரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட். இப்போ இங்க கவனிங்க, dv with respect to dt. பிரச்சனையே இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சோ dv dt ன்னு போட்டா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? அக்சலரேஷன் நமக்கு என்னன்னு கிடைக்கும். கரெக்ட் இல்லையா? dv by dt ன்னு போட்டா தான் அக்சலரேஷன் கிடைக்கும். அப்ப இங்க நல்லா கவனி, 2d into 2 alpha x plus of beta inverse divided by dt தான் நம்ம போடணும். இங்க dt போட்டா இங்க dt தான் நம்ம போட்டாங்க. ஆனா இங்க நினைச்சு பாருங்க, இங்க ஆல்பா x plus of beta இருக்குல்ல, இந்த இடத்துல xன்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேரியபிள் டேர்மா இருக்கு. நம்ம கிட்ட என்ன இருக்கு? t ன்னு இருக்கு. இந்த மாதிரி t ஐ வச்சு x ஐ நம்மால வேரியபிள்ல சால்வ் பண்ணவே முடியாது. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஒரு டேர்ம dx ஐ இன்க்ளூட் பண்ணி அதே dx ஆல நம்ம டிவைட் பண்ணணும். இது காமன், இது பேசிக்ஸ்ல நம்ம பேசி இருப்பேன். இப்போ என்ன பண்ண போறோம்? இத ஷிஃப்ட் பண்ணிப்போம். அப்ப ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படினா d into 2 alpha x plus of beta inverse divided by dx multiple of இந்த இடத்துல dx by dt ன்னு வருது. இப்போ நினைச்சு பாருங்க, dx by dt is nothing but velocity. அப்ப velocity ஏற்கனவே பத்தி நம்ம பேசி இருக்கோம். அப்ப இத மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? அப்ப இங்க -1 முன்னாடி வர போகுது. then -1 2 alpha x plus of beta -1 ன்னு போட போறோம். கரெக்ட் இல்லீங்களா? சோ பவர்ல இதுதான் x power of n into x power of n minus of 1 அப்படின்றது ஒரு டேர்ம். இப்போ உள்ள இருக்க ஒரு டேர்ம் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணா பீட்டான்றது கான்ஸ்டன்ட், அவன் ஆல்பா பீட்டாவும் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த பீட்டா கான்ஸ்டன்ட் என்ன ஆகும்? 0 ஆயிடும். 2 into alpha x இருக்குல்ல, இந்த 2 into alpha x x மட்டுமே டிஃபரன்ஷியேட் ஆகும். அப்ப நம்ம மல்டிபிள் ஆஃப் 2 alpha ன்னு வரும். மல்டிபிள் ஆஃப் 2 alpha. புரியுதா நான் சொல்றது? உள்ள இருக்கக்கூடிய டேர்ம் தனியா இருக்கும். எந்த டேர்ம்? 2 alpha x plus of beta இருக்குல்ல, பீட்டான்றது 0 ஆயிடும். 2 alpha x இருக்கும். அப்ப x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். then 2 alpha அப்படியே இருக்கும். 2 alpha மட்டும் தான் ஃபைனலா போடணும். அது மல்டிப்ளைல நம்ம கொடுத்துற மாதிரி வரும். into dx அப்படினு கொடுத்துறாங்க. அப்ப into dx. so multiple of dx by dt ன்றத velocity. velocity என்ன வர போகுதுங்க? 2 into. so 2 into alpha x plus of beta, alpha x plus of beta inverse னு வரும். plus of beta inverse அப்படினு போடுறோம். கரெக்டாமா? புரிஞ்சடா? இப்போ அங்க பாருங்க, நம்ம டோட்டலா இதோட ஆன்சர் வந்து -1 2 alpha x plus of beta power of -2 into 2 alpha into 2 alpha x plus of beta power of -1. சேம் இங்க 2 alpha x plus of beta, இங்க 2 alpha x plus of beta. இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இது velocity ரெப்ரசன்ட் பண்ணிருக்கூடியது. சோ velocity ரெப்ரசன்ட் பண்ணிருக்கூடிய டேர்ம் பத்தி தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அப்ப டோட்டலா வந்து பார்த்தா this is -1. கரெக்டாமா? புரியுதடா நம்ம என்ன போட்டுருக்கோம்ட்டு? அப்ப இங்க -1 இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது velocity. அப்போ இது into இங்க v ன்னு நம்ம எடுத்து போறோம். அப்ப இதே டேர்ம் எத்தனை இருக்குன்னா இந்த velocity ரெண்டு முறை இருக்கு. ஏன்னா பவர் ஆஃப் -2ல இருக்கு. வேணும்னா இந்த ஒரு ஸ்டெப்பை கூட நீங்க இப்படி எழுதிக்கங்க. எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சோ -1 the whole square ன்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாமா? இது மேத்தமேட்டிக்கலா இது கரெக்ட். சோ -1 the whole square. அப்போ 2 alpha x plus of beta -1 எதுக்கு ரெப்ரசன்ட் ஆகுதுன்னா இது velocity சமம். அப்போ இது velocity whole square plus of சென்டர்ல இருக்கக்கூடிய 2 alpha into ஃபைனலா இருக்கக்கூடிய velocity v. அப்ப இங்க ஒரு velocity v ஸ்கொயர், இங்க ஒரு velocity v, டோட்டல் என்ன ஆகும்? v cube ஆயிடும். அப்ப minus of 2 alpha v cube அப்படின்றது தான் நம்மளுடைய ஆன்சரா ஃபைனலா இருக்கும். சோ இங்க ரிட்டார்டேஷன் பத்தி பேசும்போது இந்த பார்ட் தான் கரெக்ட்டான ஆன்சரா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் 2 alpha v cube தான் இதோட ரைட்டான ஆன்சர். ஓகேடாமா? சோ இந்த சம் கொஞ்சம் ஆடா இருக்கக்கூடிய சம்ஸ், பட் ஆனா தேவைப்படக்கூடிய ஒரு சம்ஸ் கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. நிறைய ஸ்டெப்ஸ் இல்ல வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் இங்க ஒரு சம் ஒன்னு பார்க்க போறோம் நம்ம. at the moment time t equal to 0 a particle leaves the origin and moves in the positive direction of x axis. at time t equal to 0 particle இருக்கு, the origin ல இருந்து மூவ்ஸ் ஆகுது with the positive direction னு கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன positive direction of x axis ல கொடுத்துட்டாங்க. its velocity varies with time அப்படினு கொடுத்துட்டாங்க. அப்ப velocity v equal to அது ஒரு ஃபங்க்ஷனா கொடுத்துட்டாங்க. v equal to then உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். then 10 minus of 10t by 5 னு வரும் டோட்டலா. அப்ப இது மொத்தமா நம்ம என்ன எழுதலாம்னா v equal to 10 minus of 2t னு எழுதலாம்.
ஸோ இதுதான் வெலாசிட்டி வித் வேரியஸ் ரெஸ்பெக்ட் டு டைம். அது ஒரு ஃபங்க்ஷனாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் மீன்ஸ் இஸ் நத்திங், ஒரு இன்புட் நம்ம கொடுத்தா ஒரு அவுட்புட் நமக்கு வெளியே கிடைக்கும். அதுதான் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா. தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இன் 8 செகண்ட் வில் பி. ஸோ இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதனுடைய டிஸ்டன்ஸும் 8 செகண்ட்ல என்னவா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? ஸோ அப்போ இங்க கவனிங்க பார்ப்போம். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு தேவைன்னா வெலாசிட்டி அவங்க நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. இந்த வெலாசிட்டி எப்படி எழுதலாம்? ds by dt அப்படின்றத வெலாசிட்டி. கரெக்ட் இல்லையா? அப்போ ds by dt தான் வெலாசிட்டி சமம். ஸோ வெலாசிட்டி நமக்கு என்ன தெரியும்? 10 minus of 2t அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு தேவை டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அப்போ ds மட்டும் நம்ம தனியா எடுத்தோம்னா 10 minus of 2t into என்ன வரப்போகுது? dt ன்னு வருது. ஒரு டிஃபரன்ஷியேஷன் டேர்ம் ஒரு ஃபங்க்ஷன் மல்டிபிள் ஆச்சுன்னா அது என்ன ஆயிடும்? இன்டகிரேஷனா ஆயிடும். ஸோ இது மொத்தமாவே நம்ம இன்டகிரேஷனா தான் நம்ம எடுத்தோம். ஸோ என்ன அந்த டைம் t equal to 0 to t equal to 8 செகண்ட்ஸ்க்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 0ல இருந்து 8 செகண்ட் வரைக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இது 0 to s. இது வெறும் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியல் கேன்சலேஷன் வெறும் s மட்டும் தான் கிடைக்கும். ஸோ s equal to, ஸோ s is nothing but displacement. இங்க 10 minus of 2t இருக்குல்ல, இது இன்டகிரேட் பண்ணும். அப்ப 10 எப்படி நீங்க இன்டகிரேட் பண்ணீங்க? சோ 10ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வேரியபிள் ஒன்னு ஆட் ஆகும். சோ இதுவே டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கும்போது கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 0 ஆயிடும். சோ இதெல்லாம் ஜெனரல். தென் 10t minus of என்ன வரப்போகுது? then 2t square by 2 ன்னு நமக்கு இங்க கிடைக்கும். சோ 10t minus of 2t square by 2. சோ லிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0 to 8 வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடியது அப்பர் லிமிட்டும் லோயர் லிமிட்டும். சோ இந்த அப்பர் லிமிட் லோயர் லிமிட் இப்போ நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்ப s equal to நமக்கு என்ன வரப்போகுது? 10. இங்க நம்ம என்ன பண்ணோம்? அப்பர் லிமிட் நம்ம இங்க 8 minus of 2 into கேன்சல் பண்ணிடலாம். நம்ம அந்த 2 to கேன்சல் பண்ணிட்டா வெறும் t ஸ்கொயர் தான் கிடைக்கும். சோ இஸ் நதிங் பட் 8 ஸ்கொயர். சோ 0ன்றது கீழ இருக்கக்கூடியது minus of 0 ஃபுல்லாவே 0 தான் ஆயிடும். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம கிட்ட என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 10 into 8 என்னமா இருப்பது? 80 minus of இங்க 64. சோ 80 minus of 64 நம்ம கிட்ட பார்த்தோம் அப்படின்னா சோ இதுல ஒரு 6 வந்திருக்க கூடியது டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 மீட்டர் நமக்கு கிடைச்சிருக்கும். சோ 16 மீட்டர் தான் என்னமா இதனுடைய டிஸ்பிளேஸ்மென்ட். புரியுது இல்லையா? அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ இது நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்ம என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸை பத்தி நம்ம பார்த்தாகணும். நம்ம இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவலி இந்த இடத்துல இருக்கும். டிஸ்டன்ஸ் இது எப்படி இருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அவன் சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான் அப்படின்னா மூவ்ஸ் இன் தி பாசிட்டிவ் டைரக்ஷன் சொல்லிட்டான். இது பாசிட்டிவ் டைரக்ஷன்லயே மூவ் ஆயிட்டு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. இல்ல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இது இங்க இருந்து பட்டு திரும்ப ரிவர்ஸ் வருமான்னு நமக்கு தெரியாது. இது என்னன்றது நமக்கு புரியாது. சோ அப்போ நினைச்சு பாருங்க பாப்போம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் போயிட்டு திரும்ப ஒரு பாயிண்ட் இங்க வந்து இருந்தது அப்படின்னா இந்த விஷயங்கள்ல டிஸ்டன்ஸ்ன்றது மொத்தமா எடுத்துடணும். பட் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் தான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்டா இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப இது என்ன ஆகிருக்கும்னு தெரியாது. நம்ம அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? எங்கயாச்சும் வெலாசிட்டி 0 ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். முதல்ல இந்த வெலாசிட்டி 0க்கு வாய்ப்பு இருக்கான்னு செக் பண்ணணும். அப்ப வெலாசிட்டி v equal to என்னமா இது 10 minus of வந்து பாத்தீங்கன்னா 2t. இது இருக்கு வெலாசிட்டி v equal to 10 minus of 2t. t க்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தா வெலாசிட்டி 0 வருமா அப்படின்னா if time equal to 5 seconds நம்ம கொடுத்தோம் அப்படின்னா velocity equal to 0 ன்னு வந்துரும். அப்ப அந்த இடத்துல அந்த வெஹிக்கிள் வந்து நின்னுடுது, ஸ்டாப் ஆயிடுது. நல்லா புரிஞ்சுங்க. சரிங்களா? இப்ப டைம் ஈக்குவல் டு உங்க 5 கொடுத்தலாம். இன் கேசஸ் டைம் ஈக்குவல் டு 6 ன்னு கொடுத்து பாருமா. 6 கொடுத்தா என்ன ஆகும்? 2 6 ஆர் 12 ன்னு வருமா? 10 minus of 12 னா வரும், -2 ன்னு வரும். பாத்தீங்களா? இதுதான் சொன்னேன். அப்போ -2ன்றது நெகட்டிவ் ஆஃப் டைரக்ஷன்ல வெலாசிட்டி டிராவல் ஆக ஆரம்பிச்சிருது, நெகட்டிவ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த தலைவலியை தான் முதல்ல வந்து சார்ட் அவுட் பண்ணோம். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்க்கணும். அப்போ டிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்காம இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல அது இருந்து முதல்ல ஒரு 5 செகண்ட்ஸ் போச்சு இல்லையா? அப்போ 0ல இருந்து டைம் t ஈக்குவல் டு 5 வரைக்கும் போச்சு. இது தனியாக எடுத்துரும். அப்புறம் டைம் வந்து 5ல இருந்து நம்ம இங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ் வந்து போகலாம் போயிருக்கூடியது. இது தனியாக இருக்கும். அப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் d ஈக்குவல் டு என்ன பண்ண போறோம்? ஸோ 0 to 5 செகண்ட்ஸ்க்கு முதல்ல போட போறோம் v into dt, then plus of integration 5ல இருந்து நம்ம என்ன பார்க்க போறோம்? 8க்கு போறோம். then 5 to 8 so v into dt. இந்த மாதிரி வந்து ரெண்டா இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி உடைச்சு எடுத்துக்கிறோம். சோ புரியுதுங்களா? அப்போ 0 to 5க்கு நம்ம போட்டோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 5க்கு எதுவுமே போடல. 5 பாடுறோம், நம்ம 5 போட்டாலும் then இங்க இன்டகிரேஷன்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா v க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10 minus of 2t இல்லையா? சோ 10 minus of 2t நம்ம இன்டகிரேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன வந்திருக்கும்? 10t minus of t ஸ்கொயர் தான் நமக்கு கிடைச்சிரும். இதை இன்டகிரேட் பண்ணிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம்
அப்போ 10t minus of t square அதாவது வந்து பாத்தீங்கன்னா 10t minus of 2t square by 2 இருக்கும் 2 காமனா கேன்சல் ஆயிடுச்சுன்னா t square மட்டும் கிடைச்சிடும் 10t minus of t square எங்க இருந்து நம்ம 0 to 5 then plus of இங்கேயும் அதேதான் 10t minus of t square so இது 5 to 8 ல போயிடும் சரிங்களா கொஞ்சம் ஸ்பேஸ்ல இருக்கணும் கொஞ்சம் அது பார்க்க வேண்டியதா இருக்கணும் இப்போ இங்க பாருங்க 5 சப்ஸ்டிட் பண்றோமா இங்க 10 into 5 50 minus t square ஓட வேல்யூ என்னடாமா 25 ஏனா 5 ஸ்கொயர் இல்லையா 25 கீழ 0 இருக்கு அத பத்தி பிரச்சனையே இல்ல அப்படியே விட்டுடுவோம் அப்போ இப்போ நம்ம இது கிடைச்சிருக்கூடிய ஆன்சர் 50 minus of 25 நமக்கு 25 தான் கிடைச்சிருக்கு அப்ப லிமிட்ல 5 அப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன 25 தான் நமக்கு கிடைக்கக்கூடியது பிளஸ் ஆஃப் அடுத்து பாருங்க அங்க அப்பர் லிமிட் 8 நம்ம அப்ளை பண்ணா நமக்கு வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 16 கிடைக்கும் ஏனா முன்னாடி அப்ளை பண்ணிருந்தோம்ல 8 அப்ப 16 கிடைக்கும் அப்ப 16 சென்டர்ல மைனஸ் லோயர் லிமிட் இருக்குல லோயர் லிமிட் சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கும் 25 கிடைச்சிருக்கும் இல்லையா 25 இங்க கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ 16 minus of 25 நமக்கு என்ன கிடைக்கும் -9 கிடைக்கும் சோ டிஸ்டன்ஸ் எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படினா நெகட்டிவ்ல போகாது தென் அது பாசிட்டிவ்ல தான் இருக்க முடியுது அதனால வந்து இது எடுத்த உடனே இங்கேயே நம்ம என்ன பண்ண போறோம்னா மாடுலஸ் போட்டுறோம் ஃபுல்லாவே இது மாடுலஸ் தான் வரப்போகுது அப்ப 25 பிளஸ் ஆஃப் ஒரு 9ன்றது நமக்கு கிடைச்சிருக்கும் அப்ப மொத்தமா இங்க நம்ம பார்த்தோம் அப்படினா இது 34 மீட்டரா இருந்திருக்கும் இது டிஸ்டன்ஸ் அப்ப இந்த பாயிண்ட் இங்க இருந்து சுத்தி இங்க வரதுக்கு மொத்தமா வந்து பார்த்தோம் அப்படினா 34 மீட்டர்ஸ் இங்க எடுத்துருக்கோம் அப்படின்றது தான் டிஸ்டன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது சோ டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்றது பாயிண்ட் டு பாயிண்ட் அப்ப 0 ல இருந்து வந்து பார்த்தோம் அப்படினா இந்த 8 இங்க இருந்து நம்ம டைரக்டா போறனா வரக்கூடியது தான் இங்க நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட்டா எடுத்துக்கோம் புரியுது இல்லீங்களா சோ ஒரு டைம் கொஞ்சம் கிளியரா பாடுறோமா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா இப்போ இதே சம்லே டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு இன்னொரு ஒரு ட்ரிக் சொல்றேன் பாருங்கமா ஃபைனலா புரியுதுங்களா பாருங்க t ல இருந்து 0 ஸ்டார்ட் ஆகி 5 வந்துருச்சா 5 ல இருந்து திரும்ப வரக்கூடியது இங்க 8 வந்துருச்சா சோ வந்து பார்த்தோம் அப்படினா 5 ல இருந்து 6 7 8 மொத்தம் 3 செகண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கு இந்த பாயிண்ட்ல அப்ப 0 ல இருந்து பேலன்ஸ் இங்க என்ன இருந்திருக்கும் அப்படினா மொத்தமாவே நமக்கு 2 செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கும் கரெக்ட் இல்லீங்களா நான் சொல்றது புரியுதா 2 செகண்ட்ஸ் தான் இருந்திருக்கும் இந்த 2 செகண்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா கூட ஆன்சர் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கரெக்ட்டா 16 வரும் பாருங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த இதுலயே பார்ட்ல எடுத்துப்போம் இன்டகிரேஷன் ஆஃப் 10 minus of 2t எங்க இருந்தா 0 ல இருந்து இங்க 2 ஏனா இங்க இருந்து ஏனா டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் இல்லையா into dt போட்டோம் அப்படினா 10t என்ன மாற போகுது இது மொத்தமா பார்த்தோம் அப்படினா 10t minus of 2t square by 2 வர போகுது 0 to 2 வரைக்கும் லிமிட் அப்ளை பண்றோம் கேன்சல் ஆயிடும் அப்பர் லிமிட் சால்வ் பண்ணுங்க பாப்போம் 10 into 2 என்ன வர போகுது 20 minus t square 2 square ஓட வேல்யூ என்ன 4 அப்போ 20 minus of 4 என்ன வர போகுது அதே 16 மீட்டர் தான் இங்கேயும் கிடைச்சிருக்கும் சோ இங்க என்ன இருக்கோ அதே தான் இங்க இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு முதல்ல தெரியாது அது பேக்ல வருதா ரிவர்ஸ்ல வருதா இல்லையா அப்படின்றது அதனால இந்த ப்ராப்ளம் சோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாயிண்ட்ல போட்டுறோம் எப்படி போட்டாலும் ஆன்சர் நமக்கு கரெக்ட்டா தான் வரும் சோ அதனால தான் சொல்றேன் டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்றது தான் ஃபுல்லா பாயிண்ட் வரக்கூடியது டிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம தனித்தனியா தான் போட்டாகணும் எந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி 0 ஆகுதோ அங்க ஒரு லிமிட்டா ஒன்னு செட் பண்ணிட்டு அந்த லிமிட்ல இருந்து திரும்ப நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட்க்கு டிராவல் பண்ணி ஆகும் சரிங்களா போலாமா நெக்ஸ்ட் சம் ஃபைனலா ஒரு சம் பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம a particle moving with a velocity v equal to t cube minus 6t square plus of 4 where v is in meter per second and t is in second னு கொடுத்துட்டாங்கம்மா so velocity and time at what time will be the velocity be maximum அப்படினு கொடுத்துட்டாங்க what is it equal to அந்த velocity இது கூட ஈக்குவலா இருக்கும் அப்படினு கேட்டாங்க dv by dt first dt ஆல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாகணும் அப்போ dt ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வர போகுது இது d into t cube minus of 6t square plus 4 divided by dt பண்ணுறோமா இங்க 3t square minus 12t னு வர போகுது so this is nothing but dv by dt again one time நம்ம பண்ணாதான் அது மேக்ஸிமம் மினிமம்ன்றது பார்க்க வேண்டியதா இருக்கும் இங்க என்ன பண்ணுவோம் again d square v by dt square நம்ம பண்ணோம் அப்படினா 60 minus of 12 இங்க பாருங்க பாப்போம் நமக்கு ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டேர்ம் உள்ள வந்திருக்கு நம்ம லாஸ்ட் டைம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அது வெறும் வந்து பார்த்தோம்னா நம்பர் மட்டும் தான் நம்ம வந்திருக்கும் இங்க வந்து பார்த்தோம்னா வேரியபிளோட வந்திருக்கு இப்போ அகைன் இத நம்ம இன்னும் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணணும் என்ன சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த dv by dt அப்படின்றது மேக்ஸிமமா இருந்தது அப்படின்னா உதாரணமா 3t square minus of 12t அப்படின்ற ஒரு ஸ்லோப் ஆக்சுவலா அது வெலாசிட்டிக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம போட்டுருவாங்க சோ வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம்க்கு ஒரு ஸ்லோப் எடுத்தா நமக்கு இது கிடைக்குது இது எப்படா 0 வரும் அதனுடைய டைம் என்னடா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் அதுதான் மேக்ஸிமமா இருக்கக்கூடியது கரெக்ட்டுங்களா அந்த கிராஃப் எப்படினா இருக்கலாம் அந்த வெலாசிட்டி டைம் கிராஃப் இந்த மாதிரி எப்படினா இருக்கலாம் அந்த மேக்ஸிமம் இருக்குல்ல இந்த ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா 0 தான் இருக்கும் எப்பவுமே அதனால நம்ம இது 0 ன்னு நம்ம எடுக்கிறோம்
ஸோ மேபி அது பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோன்னா இது அக்சலரேஷன் மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது வெலாசிட்டியினுடைய மேக்ஸிமம் தான், அது வெலாசிட்டியினுடைய மேக்ஸிமம் தான். ஸோ 3t² - 12t. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் இங்கே t² ஸ்டார்ட் ஆச்சுன்னா நமக்கு 2 சொல்யூஷன் வரும். இன்கேஸ் t³ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 3 சொல்யூஷன்ஸ் வரும். t மட்டும் இருந்தது அப்படின்னா ஒரு சொல்யூஷன் வரும். இங்க பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 சொல்யூஷன்ஸ் வந்தே ஆகணும். அப்போ இதுல இருந்து என்ன காமனா வெளிய எடுக்க முடியும்னு பார்க்கலாம். ஸோ 3t நம்ம காமனா வெளிய எடுத்துடலாம். ஸோ 3t நம்ம காமனா வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா t - 4 அப்படின்றது கிடைக்கும் equal to 0. ஸோ அப்போ எதெல்லாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா t க்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும், t யோட வேல்யூ போடுறோமா, ஒன்னு t equal to ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா 3t equal to 0, இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா t - 4 equal to 0. ரெண்டு சொல்யூஷன்ஸ் நமக்கு கிடைக்கும். if t equal to 0 னு பார்த்தோம்னா t equal to 0/3 னு வரும்னா அப்போ t equal to 0, இங்க t equal to 4 னு வரும். அப்ப ரெண்டு வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? எதுக்கு மேக்ஸிமமா இருக்கலாம், மேபி மினிமமா இருக்கலாம், நமக்கு என்னன்னு தெரியாதுடா இந்த பாயிண்ட்ல. இப்போ இது பாருங்க, இந்த இடத்துல t equal to 0 னு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா if t equal to 0 அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 6 into 0 0 ஆயிடும், நமக்கு ஆன்சர் -12 தான் கிடைக்கும். -12 நெகட்டிவ் லாக் ஆனது மேக்ஸிமம்னு அர்த்தம். சோ நெகட்டிவ் வந்தா மேக்ஸிமம்னு அர்த்தம். இன் கேसेस இப்போ நீங்க t equal to 4 நீங்க சால்வ் பண்றீங்கன்னு எடுத்துக்கோங்க. 4 சால்வ் பண்ணோம் அப்படின்னா சோ 6 4s are 24. சோ 24 minus of வந்து பாத்தீங்கன்னா 12, again ஒரு 12 தான் நமக்கு கிடைக்கும். சோ 12 எப்படி இருக்கு, நம்ம இங்க பாசிட்டிவ்ல இருக்கு, அப்ப இது மினிமமா கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வேல்யூ. அவன் நம்ம கிட்ட क्वेश्चनல என்ன கேட்டிருக்கான், வாட் பி தி மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டான். அப்ப மேக்ஸிமம் வெலாசிட்டி நமக்கு எங்க இருக்கும் அப்படின்னா at time t equal to 0 தான் கிடைக்கும். அப்ப time t equal to 0 தான் நமக்கு மேக்ஸிமம்னா வெலாசிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியணும். சோ அதோட முடிச்சல and what it is equal to அப்படினு கேட்டாங்க. வெலாசிட்டி எது ஈக்குவல் இருக்கும் அப்படின்னா டைரக்டா இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா. எந்த ஈக்குவேஷன் क्वेश्चनல இருக்கு, v equal to t³ - 6t² plus 4 இருக்குல, அந்த t என்ற இடத்துல இந்த 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா சோ 0³ - 6 into 0² plus 4 மொத்தமா 0 ஆயிடும், ஃபைனலா இருக்கும் 4 மட்டும் தான் இருக்கும். 4 மீட்டர் per second அப்படின்றதுதான் மேக்ஸிமம் வெலாசிட்டியா இதுல இருந்திருக்கும். புரியுது இல்லைங்களா? சோ இதுவும் ஒரு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் தான். நம்ம இந்த கான்செப்ட்ஸ் நமக்கு பேசக்கூடிய 3 சம்ஸ்லயுமே கான்செப்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமா ப்ளே ஆகக்கூடியது. சோ இது தவிர்த்து ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கு. சோ அந்த சம்ஸ் எல்லாமே நார்மலா இருக்கக்கூடிய சம்ஸ் தான், இன்டகிரேட்டோ டிஃபரன்ஷியேட்டோ பண்ணி லிமிட்ஸ் மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்றது. சோ கொஞ்சம் ஆடா இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் நான் சால்வ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு செக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஃப்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 1 டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்ட மாதிரி தான். ஸோ ஏதாச்சும் டவுட் அப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.